இன்றைக்கி நம்ம ஸ்பாட்லைட் ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் மாமன். இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களை ஏதாவது ஒரு தாக்கம் கொடுத்தே ஆகும். ஒன்று அழ வைக்கும், இல்லை சிரிக்க வைக்கும், இல்லை ஏதோ ஒரு எமோஷன் உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படிங்கிற மொழிகளை தாண்டி எமோஷன் அப்படிங்கிற ஒரு காமன் மொழியை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் மாமன் நான் பார்க்குறேன். இதில் படத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதருக்கு இங்கே நம்ம ஒரு சமர்ப்பணம் பண்ணியே ஆகணும். ராஜ்கிரண் ஐயா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 வயசுக்கு மேலே ஆகுது. ஹீரோவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூவில் ஃபஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் கொடுத்த இந்த படத்தில் கொடுத்த ஒரு தாக்கம், ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த 80 வயசில் நம்மளால் நிற்கிறதே கஷ்டம். ஆனால் இந்த மனுஷன் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ ஒரு மேபி ஒரு 90s வளர்ந்த பசங்கன்னா நம்ம ராஜ்கிரண் சார் படம்லாம் நிறையா பார்த்துருப்போம். அவங்க குழந்தை இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் கூட்டின்னு போயிட்டு இது நம்ம பார்த்து ரசித்த ராஜ்கிரண் ஐயான் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அந்த மாதிரி அவருக்கு ஒரு டெடிகேஷனாக தான் இந்த மூவியை நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம கூட இருக்கிற இந்த மாதிரி எஸ்தரியர் ஆக்டர்ஸ் வந்து அவங்களாம் மறைஞ்ச அப்புறம் வந்துட்டு என்ன மாதிரி மனுஷன் தெரியுமான்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கேப்டனுக்கே அதான் நிலைமை இப்போ. பட் உயிரோடு இருக்கும்போதே செரிஷ் பண்ணோன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ கம்மிங் டு த மூவி, சூரிய அவர்கள் வந்து இன்றைக்கி கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலையிலேருந்தே ஒரு பொசிஷன் பிடிச்சிட்டாரு. அடுத்து கருடன் வந்துச்சு, விடுதலை 2 வந்துச்சு, தொடர்ச்சியாக இப்போ வந்து மாமன் வந்திருக்கு. இதில் கதாநாயகனை தாண்டி கதையுமே வந்து சூரிய அவர்கள் தான். ரொம்ப ஒரு அழகான கதை. அதை நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மாமனுக்கும் தாய் மாமனுக்கும் அவரோட மச்சானுக்கும் நடக்கிற ஒரு க்யூட்டான கான்வர்சேஷன் தான். இதில் வந்துட்டு குமரேசன் கேரக்டர் விடுதலைக்கு அடுத்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சூரியரில். எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவருக்கு பேரா நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா லக்ஷ்மி. இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் கத்தா குஷ்டி ஆகட்டும், ஜெகமே தந்திரம் ஆகட்டும், ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும் அவங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு கிளாம் டால் மாதிரி வந்துட்டு சும்மா இடுப்பை காட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு போக மாட்டாங்க. ஒரு சாலிடான ஒரு பொசிஷனிங் இருந்தால் தான் வந்து அவங்க படத்தை சைன் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக வந்து மாமன் அமைஞ்சிருக்கு. பிரில்லியன்ட் கேஸ்டிங். ஐஸ்வர்யா லக்ஷ்மியை வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க, சூரி ஒரு காமெடி நடிகர், அவருக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ஒரு தனுஷ் மாதிரி ஒரு விஷ்ணு விஷால் மாதிரி ஆக்டர் கூட வந்து கேஸ்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஈவன் பொன்னியின் செல்வனில் வந்துட்டீங்க, எதுக்கு நீங்கள் சூரி கூட திருப்பி போய் பண்ணோங்கிற போது எனக்கு இந்த கதை தான் எனக்கு ஹீரோ, அதுக்காக நான் வந்து பண்ணேன். அண்ட் சூரி அவர்களே ஒரு மிகப்பெரிய ஸ்டாருன்னு சொல்லி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த கதையை எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இந்த வருஷத்தில் ஒரு மிக சிறந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நாமினேஷனில் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து ஸ்வஸ்திகா, சூர்யா அவர்களோட அக்காவை நடித்தவங்க. பாசிபிளி வந்துட்டு இதுக்கப்புறம் நிறைய இந்த அக்கா ரோல்ஸு, ஏன்னா நம்ம முன்னாடி பார்ப்போம் இந்த அக்கா அண்ணி ரோல்ஸ்லாம் வந்து நம்ம வடிவி கடைசி மேடமு, அதுக்கப்புறம் நம்ம சம்சாரம் அது மின்சாரமில் வந்துட்டு நம்ம லக்ஷ்மி மேடம், இவங்களாம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம விசு சார் கலந்துருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டைரக்டர் இந்த படத்தில் கலந்துருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஸ்வஸ்திகா வந்து ஒரு யூனிக் பர்ஃபார்மன்ஸ். நம்ம வீட்டில் அக்காவாகவும் மனைவியாகவும் அண்ணியாகவும் வந்து அம்மாவாகவும் வந்துட்டு இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் ஒரு இது இருக்கும்ல, அதே மாதிரி அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அது இல்லாமல் வந்து பாபா பாஸ்கர் அவர்கள், விஜய் சந்திரசேகர் அவங்க அண்ட் ஜெயபிரகாஷ் அவர்கள், அந்த மாதிரி நிறையா ஒரு ஸ்டார் கேஸ்ட் இருக்குது. ஸ்டார் கேஸ்ட்டுங்கிறத தாண்டி பர்ஃபார்மன்ஸில் ஸ்டாராக இருக்கிறவங்கள கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட் டெய்லர் மேட் கேஸ்டிங்கு. இந்த படத்தோட உண்மையான ஹீரோவை பற்றி பேசியே ஆகணும். குட்டி பையன் லட்டு, அவன் பேர் தெரில எனக்கு, சாரி, பட் ரொம்ப க்யூட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப சின்ன பையன் தான், டேரக்டரோட பையன் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். அவன் வந்து எல்லா இடத்துலையுமே அடித்து பட்டையை கிளப்பி ஸ்கோர் பண்ணியிருக்கான். இப்போ வந்து ட்ரெண்ட் வந்துட்டு எப்படின்னு நம்ம கேப்சர் ஆகுது. டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு குட்டி பையன் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு சிங்கிள் ஹேண்டாக டீல் பண்ணிட்டு போனான். அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த பையன் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த படம் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா வந்து எமோஷ்னலி அவைலபிள் பீப்புளுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ படம் பார்க்கும்போதே வந்து சில பேர் வந்து எமோஷ்னலான சீனுக்கும் சிரிக்கிறாங்க. அது என்ன கான்செப்ட்னு தெரியல. மேபி அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ரசனை. நான் ஒரு ரொம்ப எமோஷ்னலி அவைலபிள் பர்சன். எனக்கு வந்து ஒரு உறவுகளை பற்றி பேசும்போதும், இன்றைக்கி நான் சென்னைக்கு வந்துட்டேன், என் உறவுகள்லாம் வந்துட்டு என் சொந்த ஊரில் இருக்காங்க, அவங்க கூடலாம் டெய்லி பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இல்லை. பட் இந்த படத்தில் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, அதுக்கு ஒரு தாத்தா பாட்டி, அந்த மெயின் ரோலில் வந்து ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் அவர்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம் நம்ம தாத்தா பாட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த மேல் ஈகோவை பற்றி ஒரு விஷயம் கூஸ்பம் சீனுன்னு இந்த படத்தில் சொல்லணும்னா,
நம்ம சூர்யா அவர்களுக்கு ராஜ்கிரண் வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு ஆஸ் அ மேல் ஈகோ. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்துட்டு யாருக்கு என்ன ஆனாலுமே வந்துட்டு அந்த குடும்பம் எழுந்து வந்துடலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குடும்பம் படுற கஷ்டமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ ஒரு ஆம்பளையாக வந்து நம்ம இந்த குடும்பத்தையே காப்பாற்றுறோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் வந்து நம்மளோட மனைவி தான் நம்மளை காப்பாற்றிருக்கா இவ்வளோ நாள். ஸோ நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சாப்பிட்ணும், நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணுறோமாங்கிறத பார்த்துக்கிட்டு அவள் வந்து நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா நம்ம இந்த குடும்பத்தையே பார்த்துக்க முடியாது. அவள் தான் உண்மையான இந்த ஒரு ஈகோவை ஷேக்கிள் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த சீனு. ஸோ இதை பற்றி நான் நிறைய பேச வேணாம்னு நினைக்கிறேன், அது ஸ்பாயிலர்ஸ். பட் நீங்கள் டெஃபினட்டாக அந்த சீனை வந்து போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், அது வந்து ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் வந்து கண்ணில் தாரையாக தண்ணியை விடுற மாதிரி ஒரு சீன். அந்த சின்ன பையன் கொடுத்துருந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஐஸ்வர்யா லட்சுமி அண்ட் நம்ம சூர்யா அவர்கள் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுமே லிட்ரலாக கிளிசரின் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சூர்யா இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லி ஆகும். ஒரு பிறவி கலைஞனை அவருக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து இட்ஸ் சச் அ ஷேம். ஸோ இன்னும் நிறையா படங்கள் வந்து அவர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் ஆசை. ஸோ இந்த படத்தோட வேர்டிக்டாக நம்ம பேசின மாதிரி இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்க்குலாம் நான் ரொம்ப டீப் டைவ் பண்ண விரும்பலை. பிகாஸ் விடுதலையும் சரி, விடுதலை வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் மூவி. அண்ட் கருடன் ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூர்யா வந்து ரொம்ப ஒரு ஸ்டார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண மூவி. பட் இந்த படத்தில் சூரி வந்துட்டு எந்த ஒரு ஸ்பேஸ் பிடிச்சிருக்காருன்னா, சிவகார்த்திகேயன் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் பிடிச்சாரு. ஸோ எந்த வீட்டிலலாம் ஒரு அண்ணன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நீங்கள் வேலாயுதம்க்கு அப்புறம் விஜய் சார் பிடிச்ச ஸ்பேஸ் ஆகட்டும். ஸோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டார் சூரி. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து படங்கள் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்பேஸ் வந்துட்டு இந்த பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ்குள்ளே நல்லாவே ஜெல் ஆகும். அண்ட் அவங்க தான் மெஜாரிட்டியாக நான் யோசிக்கிறேன், அவரோட ஃபோட்டோவே அதான். ஸோ இப்போ தோனியை வந்து 16வது ஓவர் 17வது ஓவருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடிக்கணும்னு ஃபினிஷராக தான் நம்ம பார்க்க விரும்புகிறோம். ஓப்பனிங் வந்து ஆடு தலைவான்னு நம்ம சொல்கிறது இல்லை. விராட் கோலி ஓப்பனிங் ஆடினா தான் நல்லா இருக்குது தலைவான்னு சொல்கிறோம். கடைசியாக வந்து 10 ரன் 6 பால் அடிச்சு கொடுன்னு நம்ம கேட்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சூரி வந்துட்டு இஸ் நோன் ஃபார் த கிராஸ் ரூட்ஸ். அவர் வந்து கிராமத்துலேருந்து வந்திருக்காரு, அந்த கிராமத்து சாயல் அவர்கிட்ட இருக்குது, கிராமத்து பாஷை அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால வந்து அவர் டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் நிறையா சைன் பண்ணி அவர்கிட்டே நிறைய கதைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் கதைகளை டைரக்டும் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். அண்ட் இதை தொடர்ச்சியாக வந்து சூர்யா அவர்கள் அடுத்து நிறையா படங்களை வந்துட்டு இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணார்னா வந்து ஆடியன்ஸை வந்து புல் இன் பண்ணும். ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு கிரெடிட் கொடுக்க வேண்டிய ஆள் வந்து டிரெக்டர் பிரசாந்த் பாண்டியராஜன் அவர்கள். சில இடத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஷுவலான சினிமா அப்படின்னு ஃபீல் ஆனாலுமே சூர்யா அவர்களோட அந்த கதை அம்சம் எங்கேயுமே மாறாத மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் பிளே வந்து அமைச்சிருக்காரு. 2-3 சீன்ஸ் வந்து வெட்டி எடிஞ்சிருந்தாலுமே எடிட் டேபிளில் அது பர்டிகுலராக நல்லாவே ஃபிட்டின் ஆகிருக்கும். அண்ட் பாலசரவணன் கேரக்டருக்குலாம் ஒரு சைட்லைன் வந்து நல்லாவே எழுதியிருக்கலாம், ஏன்னா அவருக்கு ஒரு நிறைய ஸ்கோப் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் ஒரு டீசெண்டான அவரோட ப்ரீவியஸ் பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ விலங்கு மாதிரி கான்செப்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லியே ஆகணும். அண்ட் மியூசிக் நம்ம ஹிருதயமோட மியூசிக் டேரக்டர் தான் இதுக்கு பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து 2 பாட்டு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தது, ஒரு மாதிரி சுமாரான வரவேற்பு இருந்துச்சு. இதில் வந்து ஷான் ரால்டன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு சிச்சுவேஷனில் வருது. ஸோ அது வந்து ஒரு அழகான அடிஷனாக இருக்குது. ஸோ மியூசிக்கும் சரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி வந்து டைட்டாக இருக்கிறதுனால ஸ்டோரியும் ஒரு கதாநாயகனாக வந்து இந்த படத்தில் வந்திருக்கு. ஸோ திருப்பி ஒன்ஸ் மோர் டூரிஸ்ட் ஃபேமிலியை தொடர்ந்து எல்லாம் வந்து குடும்பமாக போய் இந்த தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்க போகிறாங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ திருப்பி வந்து ஒன்ஸ் அகெயின் சினிமா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு, உண்மையான கதாநாயகன்கிறது ஸ்டோரி தான். நீ என்ன பெரிய ஸ்டார் வெயிட்டும் தலையில் கிரீடமே இருந்தாலும் மக்கள் வந்து போய் பார்க்க போகிறதில்ல. ஸ்டோரியிலேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் கான்சென்ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல படத்துக்கு ஜனங்க வருவாங்க.